கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான தலைப்புகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்குறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த வகையில் இந்த வகுப்பில் நம்ம மொழித்திறன் தமிழ் பார்க்க போகிறோம். இந்த மொழித்திறன் தமிழ்னு சொல்லும்பொழுது நம்ம போலீஸ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? நிறைய பேர் தொடர்ச்சியாக எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் மொழித்திறன் தமிழுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்குறோம். ப்ளஸ்ஸு நீங்கள் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு ரொம்ப குறைவாக ஏதாவது பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப பயத்தில் இருக்கீங்க, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துருக்குறோம். 10th சரிங்களா, 9th 8th தமிழ் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை உங்களுக்கு தொகுப்பாக கொடுத்துருக்குறோம். அதை மட்டும் நாச்சும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? மொத்தமாக இதில் ஒரு 200 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 200 கொஷினே போதும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு. சரிங்களா? தைரியமாக படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இந்த மொழித்திறன் தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் ரொம்ப எளிமையான தலைப்புகள் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் வரப்போகுது. இந்த கொஷின்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னா இந்த கிளாஸை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் ஹேண்டில் பண்ண முடியுன்றதுலாம் கிடையாது. சரிங்களா? இந்த கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கிடைக்க போகுது. ஏன்னா தமிழுடைய இலக்கணங்களை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் தான் இந்த எக்ஸாம் எழுதணுன்றதுலாம் இல்லை. குரூப் 4 அளவுக்கு, குரூப் 2 அளவுக்கு, குரூப் 1 அளவுக்கு ரொம்ப கஷ்டமான தமிழ்லாம் இதில் கேட்க போகிறது இல்லை. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம தாய்மொழி, ரொம்ப பண்பட்ட மொழி, பல இலக்கிய பின்னணிகளையும் வரலாற்று பின்னணிகளையும் கொண்ட மிகவும் பழமையான மொழி. உலகத்திலேயே தொன்மையான மொழிகளில் நம்ம தமிழ் மொழியும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மொழியுடைய இலக்கிய நயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இலக்கணங்களை எல்லாம் நம்ம கரைச்சி குடிச்சிருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த மைண்ட் செட்டோட இந்த கிளாஸை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த வகுப்புடைய முடிவில் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தமிழ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி தான், இதில் நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டப்புக்கு வந்துடுவீங்க. இந்த கிளாஸோட முடிவில் நம்ம ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷத்தில் இந்த கிளாஸை முடிச்சிட போகிறோம். ரொம்ப சின்ன டாபிக் தான், நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஐடியாஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கணும், எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும், எதுலாம் உங்களுக்கு கொஷினாக கேட்க போகிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸோட முடிவில் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே 5க்கு 5 வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வகுப்பை நாங்கள் தொடங்குகிறோம். சரிங்களா? அப்போ மொழித்திறன் தமிழ்னா ரொம்ப எளிமையான தலைப்புகள். இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, தமிழ் எண்ணை அறிதல், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதுக்கெல்லாம் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. தமிழ் எண்ணை அறிதல் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, 1 2 3 4ன்னு சொல்லி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எண்கள் தமிழ்லேயே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த கா ஞா சரிங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தமிழில் எண்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டாலே 1லேருந்து 9 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன நம்பர் கொடுத்தாலும் அதை நம்ம தமிழ் என்ன பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். அப்போ கடந்த காலங்களில் மொழித்திறனில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ நம்ம 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை பார்ப்போம். சரிங்களா? இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக பிழைத்திருத்தம். பிழைத்திருத்தம்னா ஒருமை பன்மை பிழைத்திருத்தம், மரபு பிழைத்திருத்தம், சந்தி பிழை நீக்கி எழுதுக, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ் தான், ப்ராக்டிஸ் கொஸ்டினுமே உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்ததாக விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்கிறது. அப்போது ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க, அதுக்கான கொஸ்டினை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அடுத்ததாக பொருள் கூறுக, அதை நம்ம அறிஞ்சொரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அறிஞ்சொரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது தமிழில் ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், மேதினா என்ன அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். அடுத்ததாக வினா விடையுடைய வகைகள். சரிங்களா, வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொன்னால் புறப்பொருள் இலக்கணமும் இருக்குது, அகப்பொருள் இலக்கணமும் இருக்குது. அகப்பொருள் இலக்கணத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நிலப்பகுதிகளாக தமிழர்கள் பிரித்து வச்சுருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தை 5 நிலப்பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. அப்போ அந்தந்த நிலப்பகுதிகளில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னா அந்த நிலத்துடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட தொழில் இருக்கும். அப்போ அந்த மக்களும் அந்த மாதிரி தொழில் தான் செய்வாங்க. சரிங்களா, அப்போ அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அவங்க என்ன மக்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ரொம்ப எளிமையாக தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஆக மொத்தம் இந்த 10 தலைப்புகள் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழுடைய இலக்கணம் ரொம்ப பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டாலே போதும், நீங்கள் 5க்கு 5 ரெடி ஆகிடுவீங்க. சரிங்களா, இது இல்லாமல் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் PDF கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 2 முறை 3 முறை ரீட் பண்ணிங்கனாலே போதும், எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு அதுவே போதும். சரிங்களா, நம்ம கிளாஸுக்கு போகலாமா? நம்ம போலீஸ் எக்ஸாமில் 5 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, மொழித்திறன் தமிழ். அப்போ தொடர்பு மற்றும் தொடர்பு கொள்ளுதல் திறன் அப்படின்றது தான் அந்த தலைப்புடைய பெயரே. அப்போ மொழியை பற்றி நம்ம ஒரு புரிதலோடு இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. உளவியலில் 5 கொஸ்டினாக இதை கேட்குறாங்க. அப்போ தமிழோடைய இலக்கணம் என்ன அப்படின்றத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா இதை 5 வகையாக பிரிக்கலாம். 1 எழுத்து இலக்கணம், 2வது சொல் இலக்கணம், 3வது பொருள் இலக்கணம், 4வது யாப்பு இலக்கணம், 5வது அணி இலக்கணம். இந்த 5 இலக்கணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் இலக்கணம்ன்றது உங்களுக்கு ஓவர் ஆகிடும். சரி, ரொம்ப பேசிக் தான். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொகாநிலை இதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா, இதோட நமக்கு வந்து இந்த தமிழ் அப்படின்றது முடிஞ்சிடும். ரொம்ப சுலபந்தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் அப்படின்னா இதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துனா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம் 30 எழுத்துக்களை நம்ம முதல் எழுத்துன்னு சொல்லிடலாம். அதனை சார்ந்து வரக்கூடியது சார்பெழுத்துன்னு சொல்லிடலாம். சொல் அப்படின்னா 4 வகைப்படும். அதில் பெயர் சொல், வினைச்சொல், உரிசொல், இடைச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகை இருக்குது. பெயர் சொல்னா உன்னுடைய பெயரை சொல்லக்கூடியது. சரிங்களா, அது வந்து இடத்து பெயராக இருக்கலாம், பொருளுடைய பெயராக இருக்கலாம், உயிர் உள்ளதாக இருக்கலாம், உயிர் இல்லாததாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தோடைய பெயரை சொன்னிச்சுன்னா அதை பெயர் சொல்னு சொல்கிறோம். அடுத்ததாக வினை சொல்னா என்னன்னா வினையை குறிக்கக்கூடிய சொல் வினை சொல். இப்போ இந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இணைக்கக்கூடியது தான் இடை சொல். சரிங்களா, கவிதாவுக்கு பேனா வேணும், கவிதாவுக்கு புத்தகம் வேணும், கவிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை. கவிதான்றது பெயர் சொல், அவங்களுக்கு வந்து புத்தகம் வேணும்னு சொல்கிறோம், அது வந்து வினைச்சொல். இக்குன்னு வருது பார்த்தீங்களா, கு அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் இடைச்சொல். அடுத்தது பாருங்கள், உரி சொல் அப்படின்னா என்னென்னா சால, நனி, தவ, மா, சரிங்களா, கடி, இந்த மாதிரி உரி சொற்றொடர்கள் பயின்று வந்துச்சுன்னா அதை நம்ம உரி சொல்னு சொல்லலாம். அப்போ உரி சொல்லலாம் என்னென்னன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. அது வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம உரி சொல்னு சொல்லலாம். உரி சொல் எதுக்கு சார் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து மிகுதிப்படுத்தி சொல்லக்கூடியதுக்கு தான் இந்த உரி சொற்றொடர் பயன்படுது. அப்போ பார்க்குறோம் இல்லையா, நகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையே மாநகரம் அப்படின்னு சொன்னால் என்ன வருது, அந்த நகரத்தை உயர்த்தி சொல்லுது, சிறப்பாக சொல்லுது, அந்த நகரத்தை மிகுதிப்படுத்தி சொல்லுது. அப்போ அதை என்ன சொல்லலாம், மாநகரம் அப்படின்னு சொல்லலாமா, அதுதான். அப்போ மா அப்படின்றது உரி சொற்றொடர். நீங்கள் அப்படியே வந்தாலும் அடிச்சுட்டு வந்துடுங்க. சிறந்ததுன்னு சொல்கிறோம், இவர் வந்து சிறந்தவர், இவர் கல்வியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறோம், சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சால சிறந்ததுன்னா என்ன, சிறந்ததுலேயும் சிறப்பானது சால அப்படின்னு சொல்கிறோம். அதான் சால, நனி, தவ, மா, உரி, சரிங்களா, இந்த மாதிரிலாம் பயின்று வருது அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், உரி சொற்றொடர்னு சொல்லலாம். கடி இந்த மாதிரிலாம் வரும். அடுத்து பொருள் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள். அப்போ பாருங்கள், தமிழர்களுடைய வாழ்க்கையவே அகம் புறம்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, அக வாழ்க்கை அப்படின்னா இல்லற வாழ்க்கை, புற வாழ்க்கை அப்படின்னா தொழில் செய்யக்கூடியது. சரிங்களா, நான் ஒரு நாட்டோடைய அரசனாக இருந்தாலுமே அவனுக்கு அக வாழ்க்கைன்னு இருக்கும், புற வாழ்க்கையும் இருக்கும். அப்போ அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையவே 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது யாப்பு. யாப்பின் அடிப்படையில் இலக்கணம் இருக்குது, அதை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்தது அணி. அணினா அழகு. ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னா அந்த செய்யுளுடைய அழகை பற்றி சொல்லக்கூடியது அந்த அணி இலக்கணம். சரிங்களா, உயர்வு நவிச்சி அணி, சரிங்களா, இல்பொருள் ஓமை அணி, சரிங்களா. அடுத்து சொல் பொருள் பின்வரும் நிலை அணி, சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா.
அடுத்து பாருங்கள், எழுத்துக்களுடைய பிறப்பு. இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. மார்பு அப்படின்னா வல்லினம், மூக்கு அப்படின்னா மெல்லினம், கழுத்து அப்படின்னா இடையினம் மற்றும் மெய்யினம், தலையில் ஆயுதம். இந்த எழுத்துக்கள்லாம் இங்கே தான் பிறக்குது. அப்போ ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மார்பில் ஆயுதம் வந்து தாங்காமல் இருக்கிறதுக்கு வலிமையான கவசத்தை நம்ம தாங்குகிறோம் இல்லையா? மார்பில் வலிமையான கவசம் வல்லினம். மூக்குன்றது மென்மையானது, அடித்தா சில்லி மூக்கு உடச்சிட்டு ரத்தம் வந்துடும், அப்போ மெல்லினம். கழுத்து, அப்போ பாருங்கள், மார்புக்கும் தலைக்கும் இடையில இருக்கிறது கழுத்து தான். அப்போ இடையில இருக்கிறதுனால அது இடையினம்னு சொல்கிறோம். தலை, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அறிவே சிறந்த ஆயுதம்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், அறிவு எங்கே இருக்கும், தலையில் இருக்கும். அப்போ தலை தான் ஆயுதம். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்து யாப்பின் அடிப்படையில் இலக்கணத்தை பிரிக்கலாம். யாப்புடைய உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையும் தனித்தனியாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். பாருங்கள், எழுத்து அப்படின்னா செய்யுளின் அடிப்படையில் எழுத்தை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்று எழுத்து. குறில் எழுத்து அப்படின்னா பாருங்களேன், ஒரு மாத்திரை அளவில் இருக்கும். க, ங, ச, ட, ந, ந, த, ப, ம. இதெல்லாம் ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்குதா? இதை குறில் எழுத்துன்னு சொல்லலாம். நெடில் எழுத்துனா என்ன? கா, ஙா, சா, டா, நா, தா, மா, பா. இந்த மாதிரிலாம் வந்து 2 மாத்திரை அளவுக்கு நல்லா நீண்டு ஒழிச்சுது அப்படின்னா அதை நெடில் எழுத்துன்னு சொல்லலாம். ஒற்றை எழுத்துனா என்னென்னா ஆயுதமும் மெய் எழுத்தும். அப்போ பாருங்கள், இக்கு, சரிங்களா? இக்கு, அக்கு, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இதெல்லாம் அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அப்போ அரை மாத்திரை, அதை விட அதிகமானது 1 மாத்திரை, அதை விட அதிகமானது 2 மாத்திரை. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்தது அசை. அசை வந்து 2 வகைப்படும். நேரசை, நிறையசைன்னு சொல்லி 2 வகைப்படும். சீர் வந்து பாருங்கள், ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்ன சார் சீர் அப்படின்னா? சீராக பிரிக்கிறது. தலை, நம்ம எம்எஸ் தோனி, நம்ம தலை, அதோட நம்பர் என்ன? 7. அப்போ தலைன்றது 7, சரிங்களா? அடுத்து அடி. அடி 5. குரல் அடி 2 சீர் இருக்கும், சிந்தடியில் 3 சீர் இருக்கும், அளவடியில் 4 சீர் இருக்கும், நெடிலடியில் 5 சீர் இருக்கும், கழி நெடிலடியில் 6 சீர் இருக்கும். அப்போ அடி வந்து பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அதுலேயும் மோனை தொடை இருக்குது, எதுகை தொடை இருக்குது. மோனை தொடை பாருங்கள், தொடை அப்படின்னா மோனை தொடை, எதுகை தொடை, இந்த மாதிரிலாம் நம்ம பிரிக்கிறோம். மோனை தொடைனா அடிகள் தோறும் சீர்கள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறது தான் நம்ம மோனைன்னு சொல்கிறோம். எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? முதல் எழுத்து எப்படி இருக்கலாம்? மானா மா தான் இருக்கணும்லாம் இல்லை, மாவும் இருக்கலாம், மீயும் இருக்கலாம், மூவும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் விஷயம். அடுத்து பாருங்கள், எதுகை தொடை. அடிகள் தோறும் சீர்கள் தோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், மலர்ந்த, அலர்ந்த. அப்போ லா அப்படின்றது 2வது எழுத்து ஒன்றி வர தொடுத்து இருக்குது, சரிங்களா? அப்போ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், எதுகை தொடை. அடிகள் தோறும் சீர்கள் தோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கேட்பாங்கப்பா. அடிகள் தோறும் சீர்கள் தோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் என்ன? மோனை. அடிகள் தோறும் சீர்கள் தோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் என்ன? எதுகை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்து முரண்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது தான். அப்போ இரவுனா பகல், நன்மைனா தீமை, நல்லதுனா கெட்டது, இதான், சரிங்களா? அடுத்து இயல்பு. இயல்புனா என்னென்னா அடிகள் தோறும் சீர்கள் தோறும் கடைசி எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறது. இப்போ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுத்துச்சுன்னா அதை நம்ம இப்படி சொல்கிறோம், சரிங்களா? அடிகள் தோறும் சீர்கள் தோறும் கடைசியாக இருக்கக்கூடிய எழுத்து ஒன்றி வர தொடுக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? அதை வந்து நம்ம இயல்புன்னு சொல்லலாம். பாருங்கள், இழுத்தல், அசைத்தல், தள்ளுதல், ஓடுதல், தல்னு சொல்லி லாஸ்ட் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? அப்போ இதை இயல்புன்னு சொல்லலாம். அந்தாதினா என்னென்னா செய்யுள்ள கடைசி சீர் அடுத்த அடியின் முதல் சீராக ஒன்றி வருவது தான் அந்தாதின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அந்தாதினா என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஒரு செய்யுள் இருக்குது, அதில் பாட்டு இருக்குது, இங்கே லாஸ்ட்டு சீராக இருக்கிறது இங்கே முதல் சீராக ஒன்றி வர தொடுக்கிறது தான் அந்தாதின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தொடை என்பதன் பொருள் என்னென்னா மாலை, தொடுக்கிறது, மாலை அப்படின்றது தான். அடுத்தது பாருங்கள், இந்த மோனை, எதுகை, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இணை மோனை, இணை எதுகை, இணை பொழிப்பு, பொழிப்பு மோனை, பொழிப்பு எதுகை, உருகு மோனை, உருகு எதுகை, கூடை மோனை, இந்த மாதிரிலாம் இருக்குது. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. நான் ஷார்ட்கட் உங்களுக்கு எழுதியிருக்கேன் 1 2ன்னு சொல்லி. அப்படின்னா என்னென்னா 1 2 3 4ன்னு சொல்லி சீர்கள்லாம் இருக்குது, வரி வரியாக இருக்குது. இதில் 1ஆவதும் 2ஆவது இருக்கிறதும் மோனைனா முதல் எழுத்துக்கு ஒன்றி வந்திருக்குன்னா அதை வந்து இணை மோனைன்னு சொல்லலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு பார்த்து வச்சுங்க. அடுத்தது சொல் வந்து 4 வகைன்னு நம்ம பார்த்தோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரி சொல்னு பார்த்தோம். அதில் பெயர் சொல் பார்க்கலாம். பெயர் சொல் வந்து 6 வகையாக நம்ம பிரிச்சுருக்குறாங்க. என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க இல்லையா? அப்போ பாருங்கள்,
இடப்பெயர் ஒரு இடத்தை வந்து சொல்லுது அப்படின்னா அது வந்து நம்ம இடப்பெயர்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இதெல்லாம் ஒரு இடத்த சொல்கிறதுனால இதை இடப்பெயர்னு சொல்கிறோம். அடுத்தது காலப்பெயர், காலத்தை குறிக்கக்கூடியதை நம்ம காலப்பெயர்னு சொல்லலாம். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆகஸ்ட் இதெல்லாம் காலப்பெயர். அடுத்தது பாருங்கள் சினைப்பெயர், பொருட்களுடைய உறுப்பை பற்றி சொல்லக்கூடியது தான் சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, சினைப்பெயர் அப்படின்னா பொருட்களுடைய உறுப்பை குறிக்கும் சொல் அப்படின்றதுனால நம்ம அப்படி சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள் இந்த உறுப்புனா கண், கை, இலை, கிளை. அப்போ மனிதனோட உறுப்பு மட்டும் கிடையாது, தாவரத்தோடைய உறுப்பாக இருந்தாலும் ஒரு விஷயத்தோடைய உறுப்பை சொன்னாலே அதை நம்ம சினை பெயர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பண்பு பெயர், பொருட்களுடைய பண்பை சொல்லணும். நிறம், சுவை, மனம், வடிவம் இந்த மாதிரி பொருட்களுடைய பண்பை பற்றி சொன்னால் அது வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பாருங்கள் தொழில் பெயர், தொழிலை குறிக்கணும். அந்த கடைசியில் தள்ளுன்னு வந்தாலே நீங்கள் தொழில் பெயர்னு போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். காவியா புத்தகம் படித்தாள். அப்போ புத்தகம் காவியா படித்தாள்ன்றது பொருட்பெயர். அடுத்து பள்ளிக்கு சென்றால் காவியா அப்படின்போது இடப்பெயர். காவியா மாலை விளையாடினாள் அப்படின்றது காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள், தலை அப்படின்றபோது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள், இது வந்து பண்பு பெயர். சரிங்களா. காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆடுதல் பிடிக்கும் தொழில் பெயர். சரிங்களா. அப்போ உங்களுக்கு இந்த பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த பெயர் சொல்லிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னா இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்றது தான். இடுகுறி பெயர்னால் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இடுகுறி பெயர் அப்படின்னா இடு கூட்டல் குறி கூட்டல் பெயர். முன்னோர்கள் காரணம் இல்லாமல் பெயரை இட்டு வழங்கிட்டு வராங்க. முன்னோர்கள் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளும் அந்த பெயரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு பேர் தான் இடுகுறி பெயர். அப்போ காரண பெயர்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பெயருக்கு காரணம் இருக்கும் இல்லையா. அந்த பெயருக்கு காரணம் இருக்கும். முன்னோர்கள் தான் வச்சுருக்கிறாங்க, ஆனால் அந்த பெயருக்கு காரணம் இருக்குது. அப்போ இதை காரண பெயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடுகுறி பெயர் அப்படின்றது காரணம் இல்லாமல் முன்னோர்கள் ஒரு பெயரை வச்சுட்டாங்க, நம்மளும் அதை வந்து அவங்க வச்சுட்டாங்களேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடுகுறி பெயராக இருந்தாலும் காரண பெயர், காரண பெயர்னா காரணத்தோட முன்னோர்கள் பெயர் வச்சிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காரண பெயராக இருந்தாலும் இதையுமே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அதே மாதிரி காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர்னு பிரிக்கிறோம். அது என்ன சார் இடுகுறியில் பொது பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்களேன் இப்போ இடுகுறி பெயருக்கு எக்ஸாம்பிள் என்ன, மண், மரம், காற்று இல்லையா. இதுவே இதை வந்து நம்ம இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம், இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்கிறோம். இப்போ மரம் அப்படின்றது பொதுவாக இருக்குது இல்லையா, காடுன்றதும் பொதுவாக இருக்குது. இதை வந்து இடுகுறி பொது பெயர்னு சொல்கிறோம். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையை உடைய எல்லா பொருளையும் பொதுவாக சொல்லணும். இப்போ மரம் அப்படின்னு சொல்லிட்டோம், அப்போ எந்த மரமாக இருந்தாலும் சரி, மாமரமாக இருந்தாலும் சரி, வாழை மரமாக இருந்தாலும் சரி, தென்னை மரமாக இருந்தாலும் சரி, அது மரம் தான் இல்லையா. அப்போ இந்த மரத்துக்கு முன்னோர்கள் காரணம் கருதாமல் பேர் வச்சிட்டாங்க. ஓகேவா, மரம் அவ்வளோதான். அப்போ இந்த இடுகுறி பொது பெயர் அப்படின்னா பொதுவாக இருக்கணும் சரியா. இதுவே இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தில் பர்டிகுலராக என்ன மரம், பனை மரமா, தென்னை மரமா, வாழை மரமா, மாமரமா, கொய்யா மரமா, அப்படி வர்றது தான் இடுகுறி சிறப்பு பெயர். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்ததாக காரண பெயர். சரிங்களா, நம்ம முன்னோர்கள் சில விஷயத்துக்கு சரிங்களா காரணத்தோட பெயர் வச்சுருப்பாங்க, அதுதான் காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நாற்காலி, 4 காலி இருக்கிறதுனால அதை நாற்காலின்னு சொல்கிறோம். கரும்பலகை அப்படின்னா கருப்பாக இருக்கிறதுனால அதை வந்து கரும்பலகைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் காரண பெயர். இதுலேயே காரண பொது பெயர் இருக்குது பாருங்கள். பறவை, பறக்கிறதுனால அதை பறவைன்னு சொல்கிறோம். அணி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரண பொது பெயர். இதில் சிறப்பான பெயர் என்ன, காரண சிறப்பு பெயர் மயில் சரிங்களா, குருவி, பருந்து அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து காரண சிறப்பு பெயர். சரிங்களா, காரண சிறப்பு பெயர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள், காரண சிறப்பு பெயர் ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய சிறப்பான பொருட்களை மட்டும் சொல்கிறது. அப்போ புறா, அப்போ பறவை இல்லை, பறவைன்றது காரண பொது பெயர். அந்த பறவையில் புறா அப்படின்னா இது வந்து காரண சிறப்பு பெயர். ரொம்ப சிம்பிளான ஒரு தலைப்பு தான், பார்த்துக்குங்க. அடுத்தது பாவகை. பாவகை 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இது வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன்லேயும் கேட்கலாம். உங்களோட எலிஜிபிலிட்டி பேப்பரில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போ எலிஜிபிலிட்டி பேப்பரில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிங்க. வெண்பா அப்படின்றது என்ன ஓசை உடையது, செப்பல் ஓசை உடையது. ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது.
சரிங்களா? இதை நீங்கள் படிக்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க்கு கொடுக்குறோம், இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணங்கள் 6. ஒரு ஆண்டில் பெரும் பொழுதுகள் 6, ஒரு நாளில் சிறிய பொழுதுகள் 6. சரிங்களா? பகுபத உறுப்பிலக்கணங்கள் 6, இதை தெரிஞ்சுக்கங்க. பெரும்பொழுது அப்படின்னு சொன்னோம்னா பார்த்துங்களேன், சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் லைனாக எழுதிருங்க. சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனின்னு சொல்லி எழுதிடுறோம். எழுதிட்டோமா? அப்போ பாருங்கள், சித்திரை மாதம் வெயில் அடிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இளவெனில் இருக்கும், அடுத்தது முதுவெனில் வரும், அடுத்ததாக கார்காலம் குளிர்காலம், சரி, அடுத்தது முன்பனி காலம் பின்பனி காலம். இதெல்லாம் சரியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அந்தந்த டைமுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தோணுதோ அதை வச்சு நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இளவெனில், அடுத்தது முதுவெனில், அடுத்து கார்காலம், அடுத்து குளிர்காலம், அடுத்து முன்பனி, அடுத்து பின்பனி. இதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதிடுங்க. எழுதிட்டீங்கன்னா சூப்பராக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ பெரும்பொழுதுகள்ன்றது தெரியணும். அடுத்து சிறும்பொழுதுகளும் இதே மாதிரி தான். அப்போ காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது இல்லையா? அப்போ இதை நம்ம 6ஆக பிரிக்கணும். அப்போ 24 6 அடிச்சிட்டிங்க அப்படின்னா 4. சரிங்களா? அப்போ பாருங்கள், 4 6 24. அப்போ ஒவ்வொரு சிறு பொழுதுக்கும் 4 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிட வேண்டியது தான். அடுத்தது அகத்திணைகள். இப்போ பாருங்கள், அகத்திணைகள் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இல்லையா? அதில் அகத்திணைன்னு சொல்லும்போது கைக்கிணையும் வருது, பெருந்திணையும் வருது. அப்போ இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். புறத்திணை 12. அப்போ பாருங்கள், வெற்றியிலேருந்து பாருங்கள் பெருந்திணை வரைக்கும் எத்தனை திணை? 12 புறத்திணைகள் இருக்குது. வெற்றினா நிறை கவர்றது. அந்த காலத்தில் செல்வம் அப்படின்றது மாடுகளாக தான் இருந்துச்சு. அப்போ வெற்றினா நிறை கவர்றது, கரந்தைனா நிறை மீட்டரு. ஒருத்தன் வந்து மாட்டை திருட்டு போயிட்டான், அதை போய் நம்ம கூட்டு வர்றது தான் நிறை மீட்டல். அதை தான் வந்து கரந்தை அப்படின்னு சொல்கிறோம். வெற்றினா மாட்டை திருட்டு போகிறது, கரந்தைனா மீட்டிட்டு வருது, வஞ்சினா போருக்கு செல்லுதல். சரிங்களா? காஞ்சினா போரை எதிர்க்கிறது, உமிஞ்சை அப்படின்னா மதிலை வளைக்கிறது, நொச்சினா மதிலை காக்கிறது, தும்பைனா வெற்றிக்காக போரிடுதல், வாகைனா வெற்றி பெறுதல். இதெல்லாம் வந்து நீங்கள் கதை வடிவில் தெரிஞ்சுக்கங்க. வெற்றி திணை அப்படின்னா நிறை கவர்ந்துட்டு போகிறது, கரந்தை அப்படின்னா நிறையை மீட்டுட்டு வர்றது, வஞ்சி திணைனா மண்ணாசை கருதி போருக்கு செல்வது, காஞ்சி திணைனா எதிரி நாட்டு மன்னன் வந்துட்டானே அவனை எதிர்க்கணும்னு சொல்லி எதிர்த்து இருக்கிறது, உழிஞ்சைனா மதிலை சுற்றி வளைக்கிறது, நொச்சினா மதில் மேலே இருந்து காக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தும்பை அப்படின்னா வெற்றிக்காக போரிடுதல், வாகை அப்படின்னா வெற்றி பெறுதல். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. பாடான் திணை அப்படின்றது ஆண்மகனுடைய ஒழுகலாற்றை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது பாருங்கள், கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லலாம். ஒருதலை காமம்னா ஒன் சைடு லவ். பெருந்திணை அப்படின்னு சொன்னோம்னா பொருந்தா காமம். சரிங்களா? பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம். பொருந்தா காமம்னா அந்த காதல் வந்து பொருத்தமில்லாத காதல்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ தகாத உறவு அதை சொல்லலாம். அடுத்தது மூவிடம், இரு திணை, ஐம்பால், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அப்போ எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், மூவிடத்துடன் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தன்மை, பன்மை, படற்கை, இது கூட பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதிடலாம். இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை. சரிங்களா? ஐம்பால் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து திணையுடைய உட்பிரிவுகள். சரிங்களா? உயர்திணையில் தான் அந்த ஐம்பால் வரும். உயர்திணையுடைய பால் பகுப்பு, ஆண் பால், பெண் பால், பலர்பால், அக்ரிணையில் ஒன்றன் பால், அக்ரிணையில் பலவதை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது வழுனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. வழுனா என்னென்னா இலக்கண முறையின்றி பேசுறது தான் நம்ம வந்து வழுன்னு சொல்கிறோம். வழாநிலை அப்படின்னா இலக்கண முறைப்படி பேசுறது. இப்போ கண்ணகின்றது பெண், அவளை வந்து உண்டான் அப்படின்னு சொன்னோம்னா ஆணை சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு இலக்கணம் இல்லாமல் பேசுகிறாங்க இல்லையா, இதை வழுன்னு சொல்கிறோம். வழாநிலை அப்படின்னா இலக்கண முறையோடு பேசுறது. கண்ணகி உண்டாள், அங்கே வந்து உண்டான் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ஆணை குறிக்கிற மாதிரி சொல்கிறோம். ஆனால் அது ஒரு பெண். இங்கே கரெக்டாக ஒரு பெண்ணை எப்படி சொல்லணுமோ அதை சரியாக இலக்கணப்படி சொல்கிறோம். அப்போ இதை வந்து வழாநிலைன்னு சொல்கிறாங்க. அப்போ வழுன்னா என்ன, வழாநிலைன்னு என்னன்னு தெரிஞ்சுங்க. வழு அமைதுனா என்னென்னா இலக்கண முறைப்படி தான் பேசுகிறாங்க. கவிஞர் வந்து பிழையோடு தான் பேசுகிறாரு, ஆனால் அது சரி. அப்போ செய்யுள்ள அது சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தன்னுடைய பெண் குழந்தைய வாடா ராசா வாடா கண்ணான்னு கூப்பிட்றாங்க. அப்போ பெண் குழந்தை தான், அவங்கள போய் வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்லி கூப்பிடலாமா? பெண்ணை வந்து சொல்லலாமா? ஆணை தான் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல அது சரிதான், ஏன்னா மகிழ்ச்சியில் வந்து சொல்கிறது தான். இந்த மாதிரி ஆசிரியர் பண்ணுறத வழு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2-3 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததான் மயங்கொல்லி எழுத்துக்கள். அப்போ மயங்கொல்லி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 8 மயங்கொல்லி எழுத்துக்கள் இருக்குது. அப்போ பாருங்கள், ந ந ந, லா ழா லா, ரா ரா. அப்போ 8 மயங்கொல்லி எழுத்துக்கள் இருக்குது.
இதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ வானம் வானம் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பனினா என்ன, பனினா என்ன, இலைனா என்ன, இலைனா என்ன, இழைனா என்ன, விலைனா என்ன, விலைனா என்ன, விழைனா என்ன, ஏரினா என்ன, ஏரினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரே வார்த்தை தான் நம்ம சொல்லும்போது அது ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரொனவுன்சியேஷனு, ஆனால் அதனுடைய பொருள் வேறு வேறு இல்லையா? அதே தான் இதுதான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்கப்பா. இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. கண்டிப்பாக அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பவனந்தி முனிவர் தன்னுடைய நன்னூல்ன்ற புத்தகத்தில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை சொல்லியிருக்கிறாரு. இதில் குறில் எழுத்துக்கள் 2, மற்றது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளுடைய பொருள்களையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பாருங்களேன், வினைமுற்று. வினைமுற்றுனா ஒரு வினை வந்து முற்று பெற்று விட்டதை நம்ம வினைமுற்றுன்னு சொல்லலாம். சரிங்களா? வினைமுற்று. அப்போ மலர் விழி எழுதினால், சரி, மாடு மேயும் ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு. குறிப்பு வினைமுற்றுனா குறிப்பால் சொல்கிறது. இப்போ பாருங்களேன், கண்ணான், பொன்னான், ஆதிரையான், எழுத்தன், கரியன் அப்படின்னு சொல்லி குறிப்பால் சொல்கிறது. சரிங்களா? அப்போ பொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை வச்சு சொல்லக்கூடியது. கண்ணான்னா கண்ணை வச்சு சொல்லக்கூடியது. ஆதிரையான், எழுத்தன் அப்படின்னும் போது எழுத்து வச்சு சொல்லுது. கரியன் அப்படின்றது கலரை வச்சு சொல்லக்கூடியது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று, குறிப்பால் சொல்கிறாங்க. ஏவல் வினைமுற்றுனா கட்டளையாக வரும். பாடம் படி, கடைக்கு போ, எழுது, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது ஏவல் வினைமுற்றுன்னு சொல்கிறோம். அடுத்து வியங்கோல் வினைமுற்றுனா வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல், இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. வினை எச்சம் அப்படின்னா இந்த அது முடியும் போது இல்லைன்னா ஊ வரும். படித்த வருதா, படித்து அப்படின்னு ஊ வருதா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் முடியுதுன்னா அதை வினையெச்சம்னு சொல்லலாம். இதுலேயுமே வந்து பாருங்க, பெயரெச்சம், அதாவது வினையெச்சத்திலே பெயரெச்சம் இருக்குது, வினையெச்சம் இருக்குது, முற்றெச்சமும் இருக்குது. அப்போ பார்த்துங்க, இந்த எச்சம் இது வினையெச்சம் கிடையாது, எச்சம். எச்சத்தை வந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். எச்சம்னா படித்த, படித்து இந்த மாதிரிலாம் வரக்கூடியது தான் எச்சம். அதில் பெயரெச்சம்னா படித்த, அப்போ வந்ததுன்னா பெயரெச்சம், ஊ வந்தது படித்து அப்படின்னு ஊ வருதுன்னா அதை வந்து வினையெச்சம்னு சொல்கிறோம். முற்றெச்சம்னா படித்தனல், படித்தனல். இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த எக்ஸாமில் கேட்பாங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, உங்களுடைய எலிஜிபிலிட்டி பேப்பரில் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கங்க. சரி, ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டும் பார்த்தாலே போதும். நிறையெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. அடுத்ததாக பாருங்கள், 4 வகை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நம்ம முன்னாடியே பார்த்தோம் 4 வகையான சொல் அப்படின்னு சொல்லும்போது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரி சொல் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பிலே பார்த்தோம். அப்போ பெயர் சொல்லை வந்து 6 வகையாக பிரிச்சுருக்குறாங்க. என்னென்ன பெயர்? பொருட்பெயர், பண்பு பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். சரி, இந்த மாதிரி வந்து பெயர் சொல்ல 6 வகையாக பிரிச்சுருக்குறாங்க. அடுத்தது வினை சொல், இடை சொல், உரி சொல் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கே திரும்பவும் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றன் பெயரை சொன்னால் அதை வந்து பெயர் சொல்னு சொல்கிறோம். வினையை சொன்னால் அதை வினை சொல்னு சொல்கிறோம். இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இணைக்கக்கூடியது நம்ம இடைச்சொல்னு சொல்கிறோம். உரி சொல்னா பாருங்கள், அப்போ பாருங்கள், பெயர் சொல் இல்லைனா வினை சொல் ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்லக்கூடியது தான் நம்ம உரி சொல்னு சொல்கிறோம். அப்போ உரி சொற்றொடர்கள்லாம் எது? சால, நனி, தவ, மா, கடி, உரு, நவ. அப்போ இந்த மாதிரி உரி சொற்றொடர்கள் பயின்று வருதுன்னா அதை உரி சொல்லு நம்ம சொல்லிடலாம். ஈஸி தான், இது ரொம்ப ஈஸி. இந்த வார்த்தைகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். இப்போ ரத்தனங்கள் அப்படின்ற வார்த்தை, ரத்தனங்கள்னா ரத்தனன்றதே ஒரு சிறப்பானது தான், ரத்தன கற்கள்னு சொல்கிறோம். நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நவ அப்படின்ற சொல் வந்துடுச்சு, நவ அப்படின்ற உரி சொற்றொடர் வந்துடுச்சுன்னா இது ஒரு உரி சொல். புரிஞ்சிச்சிங்களா? சிறந்ததுன்றது சிறப்பானது தான். அதில் சால சிறந்தது அப்படின்னு சொல்லி சாலன்றது உரி சொல், உரி சொற்றொடர். இது பயின்று வந்துடுச்சுன்னா அதை ஒரு உரி சொல்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ பாருங்கள், நகரம்ன்றது ஒரு பெயர் சொல். சரிங்களா? நகரம் அப்படின்னா ஒரு பெயர் சொல். அதை மாநகரம்னு சொல்லி மிகுதிப்படுத்தி சிறப்பாக சொல்கிறோம். அப்போ மா அப்படின்றது ஒரு உரி சொற்றொடர். அது வந்துடுச்சா? அப்போ இது ஒரு உரி சொல். இது ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக அடிச்சிருவீங்க. அடுத்தது இயல் சொல். இயல் சொல் அப்படின்னா இயல்பாகவே பொருள் விளங்கும்படி இருக்கிறது. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், மண், பொன், அவன், நகர், இதெல்லாம் இயல்பாகவே நமக்கு புரியுது. திரிச்சொல் அப்படின்னா இலக்கணம் பயின்று வர்றது. பாருங்கள், வங்கூழ், அழுவம், உருபயன், இதெல்லாம் நம்ம வந்து இலக்கணத்தோடு பார்க்குறோம். அப்போ இலக்கியம் பயின்று வந்துச்சுன்னா அது திரி சொல்னு சொல்கிறோம். திசை சொல்னா பிறமொழி சொற்கள் தமிழில் வந்து இருக்கும். இப்போ சாவின்னு நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் தமிழ் மொழி சொல்லே கிடையாது, பிறமொழி சொல். அதெல்லாம் வந்து திசை சொல்ல வந்துடும். சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில், இதெல்லாம் வந்து திசை சொல். சரிங்களா? ஏன்னா பிறமொழி சொல்லாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் திசை சொல்னு சொல்கிறோம். வட சொல்னா என்னென்னா வடமொழி சொல். எடுத்துக்காட்டு வருடம், மாதம், விடம், சக்கரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த சொல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது அணி இலக்கணம். அணி இலக்கணம்னா அணி அப்படின்ற சொல்லுக்கு பொருளே அழகு தான். அப்போது ஒரு செய்யுளுக்கு அழகை சேர்க்கக்கூடியது தான் நம்ம அணி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம்.
இல்லையா? அப்போ என்னென்ன அணிலாம் இருக்குது பாருங்கள். ஓமை அணி. ஓமை அணி அப்படின்னா ஓம உருபு போல அப்படின்றது வெளிப்படையாக வருது. ஓமைக்கும் ஓமையத்திற்கும் இடையில் ஓம உருபு நேரடியாக வந்துச்சுன்னா அது ஓமை அணின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், மயில் போல ஆடினால் மீன் போன கண். சரிங்களா? மீன் போன்ற கண். அப்போ போல போன்ற அப்படின்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்துடுச்சு. வெளிப்படையாக வந்தாலே அது ஓமை அணி, முடிஞ்சு போச்சு. அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதில் போல போன்ற அப்படின்ற ஓமைகள்லாம் மறைந்து வரும். ஓம உருபு மறைஞ்சு வருது. அப்போ தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி வந்து மணலை தோண்ட தோண்ட ஊற்று வருதோ அது போலன்ற வார்த்தை வராமல், சரிங்களா, கற்க கற்க ஒரு அறிவு வந்து ஊறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது போலன்ற வார்த்தை மறைஞ்சு வருது. ஓமைக்கும் ஓமையத்திற்கும் இடையில் ஓம உருபு மறைஞ்சு வந்துருச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்கிறோம். ஓமையணினா அந்த போன்றன்ற உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓம உருபு வெளிப்படையாக வரும். சரிங்களா? மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. இல்பொருள் ஓமையணினா உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஓமையாக சொல்கிறது தான். பாருங்கள், காளைக்கு கொம்பு முளைத்தார் போல. சரிங்களா? காளை வந்து கொம்பு முளைச்ச குதிரை போல் பாஞ்சு வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ காளைக்கு வந்து கொம்பு இருக்கும், ஆனால் கொம்பு முளைச்ச குதிரை மாதிரி பாயுமா? அப்போ குதிரைக்கு கொம்பு முளைச்சிருக்குமா? இல்லை. அப்போ உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்த ஓமையாக சொல்கிறது தான் இல்பொருள் ஓமையணி. உருவக அணி, உருவகப்படுத்துறது. அப்போ தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா போன்ற போல அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா அதை நம்ம ஓமையணின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ பாருங்கள், அதே வந்து பார்த்தீங்கன்னா தேன் தமிழ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த போன்ற போல அப்படின்றதெல்லாம் மறைஞ்சு வருது. அப்போ தேன் தமிழ்ன்றதை எடுத்துக்காட்டு ஓமையணின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். அப்போ உருவகப்படுத்தணும். தமிழாகிய தேன் அப்போ உருவகப்படுத்தணும். இது உருவக அணி. அடுத்து ஏகதேச உருவக அணி. இரண்டு பொருளில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுறது தான் ஏகதேச உருவக அணின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அப்போ அறிவுன்றதை விளக்குன்னு உருவகப்படுத்தியாச்சு. அறியாமையை இருள்னு வந்து அவங்க உருவகப்படுத்தாமல் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டாங்க, மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஆனால் நமக்கு பொருள் வந்து புரியுது. இதுதான் ஏகதேச உருவக அணி. பிரிது மொழிதல் அணி. ஓமையை மட்டும் சொல்லி அதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்றதை புரிய வைக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி. சரிங்களா? அப்போ பாருங்கள், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி ஓமையை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்ல வரக்கூடிய பொருள்ன்றது நமக்கு புரியுது. இப்போ நல்லா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் 23 நாள் தான் இருக்குது, சாப்பிடாம கொள்ளாமல் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா சொல்லுவாங்க, டேய் சுவர் இருந்தால் தான்டா சித்திரம் வரைய முடியும், படிடா, சாப்பிட்டு போய் படுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுன்னு உங்களுக்கு சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னா என்னன்னா, நீ இருந்தால் தான் ஃபஸ்ட்டு நீ போலீஸ் ஆகலாம், அவுட் நீ படிச்சுட்டே இருந்தான்னா வருது அப்படின்னு அவங்க வந்து ஓமை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனாலும் நமக்கு அது பொருள் வந்து நல்லாவே விளங்குது. அதுதான் பிரிது மொழிதல் அணி. வேற்றுமை அணினா என்னென்னா, இரண்டு பொருட்களில் ஒன்றை கூறி மற்றொன்றை வேறுபடுத்தி காட்டுறது. அப்போ தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுதான் வேற்றுமை அணிக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இரட்டுற மொழிதல் அணி. ஸ்லேடைன்னு சொல்லலாம். ஒரு சொல் இல்லைனா ஒரு சொற்றொடல் ரெண்டு பொருள் தரும்படி வந்துச்சுன்னா அது இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். சொல் பின்னுருள் அணி. ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து, சரிங்களா, வெவ்வேறு பொருள் தருது அப்படின்னா அது வந்து சொல் பின்வரும் நிலையணின்னு சொல்கிறோம். பொருள் பின்வரும் நிலையன்னா செய்யுள்ள முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தரும், அதுதான் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். சொல் பொருள் பின்வரும் நிலையணினா என்னென்னா, செய்யுள்ள முன்னர் வந்த சொல்லும் பொருளும் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வர்றது தான் சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். வஞ்சி புகழ்ச்சி அணி அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த விஷயம் வந்து புகழ்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து அவங்க வந்து இகழ்கிறாங்க. சரிங்களா? இகழ்ச்சியே புகழ்ச்சி மாதிரி சொல்கிறாங்க, புகழ்ச்சியே இகழ்ச்சி மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தற்குறிப்பு ஏற்றல் அணி. இயல்பாக நடக்கிற விஷயத்து மேலே கவிஞர் தன்னுடைய கற்பனையை ஏற்றி சொல்கிறது, அதுதான் தற்குறிப்பு ஏற்ற அணின்னு சொல்கிறோம். நிரல் நிறை அணி அப்படின்னா செய்யுள்ள சொல்லையும் பொருளையும் வரிசைப்படுத்தி அதே வரிசைப்படி பொருளை வந்து விளங்க வச்சுட்டா அதை வந்து நிரல் நிறை அணின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாய்க்கை பண்பும் பயனும் அது. நிறைய பத்திரிகைலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? இது அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ நம்ம அணியை வந்து முழுசாக பார்த்துட்டோம். அணின்றது ரொம்ப முக்கியம்தான். ஒரு செய்யுளுடைய அழகை பற்றி சொல்லக்கூடியது தான் அணி. அதில் மிக முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்த அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஜஸ்ட் இதை வந்து எலிஜிபிலிட்டி பேப்பருக்காக பார்த்துக்குங்க. மெயின் எக்ஸாமினேஷனை விட எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு தான் இதுக்கு முக்கியத்துவம் அதிகம். அடுத்து வழக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இயல்பு வழக்கு இருக்குது, தகுதி வழக்கு இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இலக்கணம் உடையது. அப்போ நிலம், மரம், வான், எழுது இதெல்லாம் வந்து இலக்கணம் உடையது. இலக்கண போலி அப்படின்னா புறநகர், காவல்வாய், இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. இயல்பு வழக்கு அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லி பிரிச்சுருக்கிறோம். சரிங்களா? மருவுனா என்ன? கோயம்புத்தூரை வந்து மருவி கோவைன்னு சொல்கிறது. அடுத்தது கும்பகோணத்தை மருவி குடந்தைன்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது வாசலை மருவி வாயில் மருவி வாசல்னு சொல்கிறது. இதெல்லாம் மருவு பெயர்கள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க.
அது தகுதி வழக்கு. இடகர கக்கல் இருக்குது, மங்களம் இருக்குது, இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இடகர கக்கல் தகுதி வழக்கில் இடகர கக்கல்னு என்னென்னா தகாத சொற்களை தகும்படி சொல்கிறது தான் இடகர கக்கல். அப்போ கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்றது தான். இதெல்லாம் தகாத சொற்களை தகும்படி சொல்கிறதுக்காக சொல்கிறது தான் இடகர கக்கல். மங்களம்னா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமாக சொல்கிறது தான். சரிங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது போலியில் முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா பார்த்துக்குங்க. முற்றுப்போலி இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்ஸில் இதான் கொடுத்துருக்குறாங்க, இதை மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது பாருங்கள், ஆகுபெயருடைய வகைகள் 6, வேற்றுமையுடைய உறுப்புகள் உங்களுக்கு 6 உறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமைன்றது விழி வேற்றுமை. அப்போ வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வேற்றுமை உறுப்புகள் 6 தான். அப்போ பாருங்கள், வேற்றுமை அப்படின்னா என்னது? தொகைநிலை தொடரில் வேற்றுமை தொகை அப்படின்றதும் இருக்குது. சரிங்களா, அப்போ பாருங்கள், திருவாசகம் படித்தான், 2 விஷயத்துக்கு இடையில வருது இல்லையா, ஐ அப்படின்றது இதான். திருவாசகத்தை படித்தான், அப்போ ஒரு பெயரையும் ஒரு வினையையும் சேர்க்கக்கூடியது. சரிங்களா, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். உருபும் பயனும் உடன்தொக்க தொகை, பணப்பை, பால்குடம், பொற்சிலை. பணப்பைனா பணத்தை உடைய பை, பால் குடம்னா பாலை உடைய குடம், பொற்சிலைனா பொன்னாலான சிலை. இந்த மாதிரி உறுப்பு அதனுடைய பயன் உடன்தொக்க தொகை அப்படின்றது. இது பாருங்கள், வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலத்தையுமே உணர்த்தக்கூடியது. ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு சொல்லி நம்ம 3 காலத்தையுமே இதில் சொல்லலாம். அப்போ இதை வந்து வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், வளர்தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ் அப்படின்னு சொல்லி 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியது. இதுதான் வினைத்தொகைன்னு சொல்கிறோம். பண்பு தொகைனா ரொம்ப ஈஸிப்பா, பிரித்தா மை வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம பண்பு தொகைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சொல் நிறம், பண்பு, தன்மை, சரிங்களா, வடிவம், இது எல்லாத்தையும் உணர்த்துதுன்னா அதை பண்பு தொகைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ பாருங்கள், வெண்ணிலவு, இதை பிரித்து எதுனா கிடைக்கும்? வெண்மை கூட்டல் நிலவுன்னு வருது. அப்போ மை வருது, பிரித்தா மை வருதா? அப்போ அது பண்பு தொகை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இரு பொருட்பண்பு தொகை. அப்போ பாருங்களேன், இதில் பனைமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொது பெயர் இருக்குது, ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். அந்த மாதிரி 2 விஷயமும் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இரு பொருட்பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். அப்போ மரம்ன்றது பொதுவானது, அதில் பனைன்றது சிறப்பானது இல்லையா? அப்போ மார்கழி திங்கள்னு சொல்கிறோம். அப்போ மார்கழின்றது மாதம், திங்கள் அப்படின்றது நாள். அப்போ பொது பெயரும் இருக்கும், அதில் வந்து சிறப்பான பெயரும் இருக்கும். அதுதான் இரு பொருட்பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓமை தொகை அப்படின்னா ஓமைக்கும் ஓமையத்திற்கும் இடையில் ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது ஓமை தொகைன்னு சொல்கிறோம். தொகைனாலே தொக்கி வர்றது, மறைஞ்சு வர்றது. அப்போ மலர் போன்ற விழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே என்ன வருது? ஓமைக்கும் ஓமையத்திற்கும் ஓம உருவுன்றது மறைஞ்சு வருது. அப்போ மலர் விழி, மலர் போன்ற விழி, போன்ற போல அப்படின்ற ஓம உருவு மறைஞ்சு வருது, தொக்கி வருது. அப்போ அது வந்து ஓமை தொகை. உண்மை தொகைன்னா என்னென்னா அப்படின்றது மறைஞ்சு வரும். இப்போ தாயும் தந்தையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ தாய் தந்தை, இங்கே அப்படின்றது மறைஞ்சு வருது. அப்போ இது வந்து உண்மை தொகை. எண்ணுமைனா என்னென்னா இரவும் பகலும், தாயும் தந்தையும். சரிங்களா, அப்போ அப்படின்றது பாருங்கள் வெளிப்படையாக வந்திருக்கு. எத்தனை இருக்குன்னு என்ற மாதிரி இருக்குது. என்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எண்ணுமை, என்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எண்ணுமை. அடுத்தது பாருங்கள், அன்மொழி தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. சரிங்களா, பிரித்தெழுதுக்குள்ள இதுவே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க, பார்த்துங்க. அப்போ அன்மொழி தொகை அப்படின்னா என்னென்னா, சிவப்பு சட்டை பேசினான், முருகு மீசை வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயம் தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. சிவப்பு சட்டை பேசினான்னா சிவப்பு சட்டையை வந்து பேசும், ஒரு சிவப்பு சட்டை போட்டால் மனுஷன் பேசணும் அப்படின்றது தான். இதுதான் அன்மொழி தொகை. அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா, இது வந்து தொகாநிலை தொடரில் வரும். அடுக்கு தொடர் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பிரித்தா பொருள் தரும். அப்போ 2, 3, 4 முறை கூட அடுக்கி வரும். இதுதான் அடுக்கு தொடர். பாம்பு 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 இன்னொரு டைம் கூட போட்டுக்கலாம். அடுக்கு தொடர்னா 2, 3, 4 முறை அடுக்கி வரும். அதில் பிரித்து பார்த்தோம்னா பொருள் தரும். இப்போ பாம்புன்னு ஒரு டைம் பிரிக்கிறோம். சரிங்களா, பாம்புன்னு பிரித்தோம்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது. எங்கேன்னு இருக்குது, ஒரு எங்கேயோ கேட்டால் கூட அதுக்கு நமக்கு பொருள் கிடைக்குது. இரட்டை கிளவி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். பிரித்தா பொருள் தராது, 2 முறை மட்டும்தான் வரும். அப்போ விறு கலை சல மலை இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸு பார்த்துக்குங்க. அடுத்தது எழுத்து சொல் பற்றி கொடுத்துருக்காங்க. சார்பு எழுத்து 10 வகைப்படும். சரிங்களா, உயிரிழப்படை. சரிங்களா, உயிரிழப்படை அப்படின்னு சொல்லும்போது அதை 3 வகையாக பிரிக்கிறோம். செய்யுளிசை அலைப்படை, இன்னிசை அலைப்படை, சொல்லிசை அலைப்படைன்னு சொல்லி பிரிக்கிறோம். இதெல்லாம் எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு பார்த்துக்குங்க. என்ன கொடுத்துருக்குறோன்றதை பார்த்துங்க. படித்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அப்போ தனிமொழினா கண் படி அப்படின்னு சொல்லி தனியாக வந்து பொருள் வந்து தரக்கூடியது. தொடர்மொழினா 2 விஷயம் சேர்ந்து வர்றது. கண்ணன் வந்தான், பாடம் படித்தான் அப்படின்னு வருது. பொதுமொழினா பொதுவாக வர்றது. இப்போ 8 அப்படின்றத நம்ம தனியாக எழுதுனா 8ன்னு சொல்லி நம்பரில் வரும். அப்போ 8 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே 8 சொன்னாக்கா அது நபர்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது.
சரிங்களா? அப்போ பொதுமொழின்றது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது, அதை தான் பொதுமொழின்னு சொல்கிறோம். அடுத்து வினா விடையுடைய வகைகள் பாருங்கள். வினா அப்படின்றது 6 வகைப்படும், விடை அப்படின்றது 8 வகைப்படும். இதெல்லாம் நீங்கள் நல்லாவே படித்து வச்சுருப்பீங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்குங்க. அறிவினா அப்படின்னா என்னென்னா, எனக்கு ஆன்சர் தெரியும் சரிங்களா, அப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கொஷின் கேட்குறேன், இந்த மாதிரி இருக்கிறது அறிவினா. அப்போ ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்டை போய் கேட்குறது, இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அறியாவினா ஸ்டூடெண்ட் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குறது, ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவும் புரியல, அப்போ ஆசிரியருக்கு தெரியும்னு சொல்லி ஸ்டூடெண்ட் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குறது தான் அறியாவினா. ஐயவினா அப்படின்னா ஐயம் நீக்கிறதுக்கு நம்ம தெளிவு பெறுறோம், அங்கே கலக்குது என்னான்னு தெரில, ஒருவேளை பாம்பாக இருக்குமோ கயிறாக இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணுறோம் சரிங்களா, அது வந்து நீங்கள் சொல்லலாம் சரிங்களா. ஒரு ஆசிரியர்கிட்ட நமக்கு பொருள் தெரியணுன்றதுக்காக கேட்குறது தான் அறியாவினா, எனக்கு தெரியாது நான் ஆசிரியரை பார்த்து கேட்குறேன், அதுதான். ஐயவினா ஐயம் நீக்கிறதுக்கு தெளிவு பெறதுக்கு கேட்குறது தான் ஐயவினா, அங்கே கிடக்கிறது பாம்போ கயிறோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கவுல்வினா அப்படின்னா தான் ஒரு பொருளை வாங்குறதுக்காக கடைக்காரர்கிட்ட சொல்கிறது கவுல்வினா. கொடைவினா அப்படின்னா என்னென்னா, பிறருக்கு உதவுறதுக்காக நம்ம சொல்கிறோம், என்கிட்ட வந்து 2 பேனா இருக்குது, உனக்கு ஒரு பேனா வேணுமான்னு சொல்லி கேட்குறது கொடைவினா. ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்யும் பொருட்டு ஏவுவதற்கு வினவுதல் தான் ஏவல் வினா சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள், சுட்டு விடை. சுட்டி காட்டி சொல்கிறது தான் நம்ம சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடை எங்கே அப்படின்னா அங்கே அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறோம் இல்லையா, சுட்டி காட்டி ஆன்சர் பண்ணுறது சுட்டு விடை. மறை விடைனா மறுத்து கூறுறது, நேர் விடைனா உடன்பட்டு கூறுறது. ஏவல் விடை அப்படின்னா நீ செய்வாயா அப்படின்றதுக்கு நீயே செய் அப்படின்னு சொல்லி ஏவறது, அதான் ஏவல் விடை. வினா எதிர் வினாவுதல் விடை அப்படின்னா வினாவுக்கு மற்றொரு வினா கேட்குறது. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிழையை வந்து நம்ம நீக்கணும் சரிங்களா. அப்போ எண், இடம், அந்த காலம், பால், இந்த விஷயத்தெல்லாம் சரியாக பார்த்து தான் நம்ம பண்ணணும் சரிங்களா. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்கள், வினையுடைய வகையை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை, உடன்பாட்டு தொடர், இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிங்க. 10th புத்தகத்தில் இதை கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சுக்கிங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது கட்டளை தொடர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஓரிசை சீர்னால் என்னென்ன சீர் இருக்குது, ஈரசை சீர்கள் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிங்க சரிங்களா. அடுத்தது 5 வகையான நிலங்கள். அதோடைய முதல் பொருள்னால் நிலமும் பொழுதும். கருப்பொருள்ன்றது தெய்வம், மக்கள், உணவு, தொழில், இதெல்லாம் கருப்பொருட்கள் வந்துடும். உரிப்பொருட்கள்னால் வாழ்வியல் கூறுகள் இல்லையா. அப்போ குறிஞ்சி அப்படின்னு சொன்னோம்னா இங்கே தெய்வமாக முருகர் இருக்கார், மக்கள் வந்து குரத்தியர். குறிஞ்சியில் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து தேன் எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. மலையும் மலை சார்ந்த பகுதியும் தானே, அங்கே தேன் எடுப்பாங்க சரிங்களா. கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பார்கள், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிங்க. திணையுடைய பெரும் பொழுதுகள் வந்து உங்களுக்கு தெரியணும், சிறு பொழுதுகளும் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரியாமல் நீங்கள் எக்ஸாமுக்கே போகக்கூடாது சரிங்களா. அப்போ தமிழ் எண்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க, இதில் இல்லாதது தமிழ் எண்கள் தான். எழுத்து பிழை இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா. அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒருமைப்பன்மை பிழை திருத்தம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சரிங்களா. அப்போ கம்யூனிகேஷன் கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நாங்கள் வந்து நம்புகிறோம். நிச்சயமாக வந்து நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இந்த கம்யூனிகேஷன் வகுப்பில். தொடர்ச்சியாக படிங்க, உங்களுடைய கனவுகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது, அது ரொம்ப தூரத்தில் இல்லை சரிங்களா. இன்னும் ஒரு 23 நாள் தான் இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து நல்ல முறையில் ரிவிஷன் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் தமிழ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு தலைப்பு தான். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பொருள் கூறுக, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இதெல்லாம் எங்கே சார் நாங்கள் போய் படிக்கட்டோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் நம்ம கம்யூனிகேஷன் தமிழ் புத்தகம் இருக்குது, அதில் எல்லா தலைப்புகளும் இருக்குது. அதில் இந்த முக்கியமான 10 தலைப்புகளை மட்டும் நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிக்கிங்க. அதிலிருந்தே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பேப்பருக்கும் கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. இப்போ நம்ம நடத்துறது வந்து இலக்கணம் நடத்திருக்கிறோம் சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அந்த பிடிஎஃப் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், நான் சொன்ன ஐடியாவோட உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய பேசிக்கான இலக்கணம், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இந்த வருஷம் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்குறோன்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பொருள் கூறுக, எதிர் சொல் தருக, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், தமிழ் எண்கள் கண்டறிக சரிங்களா. தொகை இலக்கணம், தொகை இலக்கணத்தில் அடுக்கு தொடர், இரட்டை கிளவி சரிங்களா, பண்பு தொகை, இந்த மாதிரி விஷயம் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம். ஓரெழுத்து ஒரு மொழி சரிங்களா, ஒருமைப்பன்மை பிழை திருத்தம் சரிங்களா. அடுத்து மரபு பிழையை நீக்கி எழுதல், சந்தி பிழையை நீக்கி எழுதல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் நல்ல முறையில் படிச்சுக்கிங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ.